நாளைக்கு பஸ்ஸுக்கு வேற காசு இல்லை, எப்படி போறதுன்னு தெரியலையே. நம்ம புள்ள கையில் காசு கொடுத்தாலும் வாங்காது, நாமளா வச்சாதான். அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றேம்மா, சமைச்சு டேபிள் மேலே வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுமா. ஓகேங்கப்பா. அப்பா கிட்ட எனக்கு போறது காசு கேட்கலாமா வேணாமா? பாவம், அவர்கிட்டயே காசு இருக்கோ இல்லையோ. ஏதாச்சும் வேணுமாம்மா? ஒன்றும் இல்லைப்பா. சரி வர்றேம்மா. லிஃப்ட் கேட்டாச்சும் வேலைக்கு போயிட வேண்டியதான். எப்படி பர்ஸ்ல காசு வந்துச்சு? அப்பா, இது மாச கடைசி இல்ல, அப்பா கிட்டே காசு கம்மியா தான் இருக்கும். அப்புறம் அவர் எப்படி போயிருப்பாரு? அப்பா நான் வந்துட்டேன். வாமா. அப்பா வேலை செய்யற இடத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டேன், உனக்காக பால் பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை யார் பர்ஸ்ல காசு வைக்க சொன்னது? என்ன இது புது பழக்கம்? காசு இல்லாத நான் இருந்துருவேம்மா, பொம்பளை புள்ள எப்படி அப்படியே விட முடியும்? இந்த அப்பாவுக்கு எது இல்லைனாலும் பரவாயில்லம்மா, மகளுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. பாப்பா சாப்பிட்டு போமா. வேணாம்ப்பா, டைம் ஆச்சு. இந்த புள்ள என்ன சாப்பிடாம கொள்ளாம போயிருச்சு, அப்புறம் எப்படி உடம்புல தெம்பு இருக்கும்? சொல்லுங்கப்பா. மாடி காலையில சோகமா கிளம்புன மாதிரி இருந்துச்சு, என்னாச்சுமா? ஏய், உனக்கு எனக்கு செட் ஆகாது போல, இதோட நிறுத்திக்கலாம். எதுக்கு செட் ஆகாது? ஏன் செட் ஆகாது? ஓ, வேற எவ்வளவு வந்துட்டாளா? ஏய், இதுதாண்டி எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல, சைக்கோ. என்னடா ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? சொல்லு. விர்ரி. இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரு? எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, நீ தப்பே பண்ணிருந்தாலும் அப்பா உன்ற பக்கம் தான் நிப்பேன். அப்பா என்ன அவ்வளோ நம்புறீங்களாப்பா? நீ என் தெய்வமா, உன்னை நம்பாம? இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அப்பா எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். நீங்க கம்முன்னு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். ஏதோ மனசுல வச்சிருக்கா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நீயும் வேணாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், வையே. பாப்பா சாப்பாடுமா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். எங்க அப்பாவை காணோம்? அப்பா, அப்பா நீங்க இன்னும் சாப்பிடலையா? நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான் இருந்தம்மா. அப்பா என்னப்பா நீங்க, இந்தாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஏம்மா, உனக்கு அப்பாவை விட வாழ்க்கையில முக்கியமானவங்க யாராவது இருக்காங்களாமா? சும்மா கேட்டேன். என் லைஃப்ல எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். எங்கப்பா ரெண்டு பேரும் போயிட்டு வர்றீங்க? ஏமா, அம்மா கிட்ட நம்ம வெளியே போனதை சொல்லியா? ஃபீல் பண்றாங்க பாரு. உங்க அம்மாட்ட நம்ம என்ன பண்ணாலும் எழுதணுமா? குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்குமா? எந்த வெங்காயம் போட்டா என்னத்த, வாயில தானே சாப்பிட போறோம். சும்மா எதை எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எதுக்குமா அம்மாவோட சண்டை போட்ட? ஏன் உங்க அம்மா அங்க வந்து வத்தி வச்சுச்சா? மா, ஃபர்ஸ்ட் அவங்க உன் அம்மா மாதிரி பாருமா. உங்க அம்மாவையே நான் எங்க அம்மா மாதிரி பாக்கணும்? எனக்கு ஒரு அம்மாவே போதும்பா. ஏன் அம்மா பையனை கல்யாணம் பண்ணணும், கடுப்பா இருக்கு. ஏய் நிறுத்துறி, எப்படி இருக்குன்னு சொல்லு. பா, என்ன விட நல்லா சமைச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. பா, எங்க அத்தை என் புருஷனை பயங்கர பொறுப்பா வளர்த்திருக்காங்க. என் புருஷன் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் அம்மா பையனா இருந்திருக்கணும்ல. எங்க அம்மான்னு இல்லடி, உங்க வீட்லயும் நீ சொல்லாம போன எங்க போனன்னு தான் கேட்பாங்க. அதுதான் அம்மா பாசம். ஐயோ, பாத்திரமெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. மா, உங்களை கொன்றுவேன். உங்களுக்கு தான் கால் முடியாம இருக்குல்ல, நான் கழுவிக்கிறேன், நீங்க போங்க. சரிப்பா. பாவண்டி அம்மா, அந்த காலேஜ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சர்ஜரிக்கும் பயப்படுறாங்க. விடுங்க, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு. எங்க அத்தைக்கு நீ பெயின் கியூர் ஆகிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு சர்ஜரினாலே பயம். பட் சர்ஜரியே இல்லாம நீ பெயினை ரெடியூஸ் பண்றதுக்கு சென்னை டி நகர்ல இருக்கிற நெக்ஸஸ் பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு போயிருந்தோம். இவங்க கிட்ட நிறைய குட் ரிவ்யூஸ் இருந்தது, எஸ்பெஷலி டெஸ்டிமோனியல் ரிசல்ட்ஸ்மே நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க கூல்ட் RFA அப்படின்ற மெத்தட் மூலமா இதை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த மெத்தட் எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாம நீ பெயினை ரெடியூஸ் பண்ணும். இது UK அண்ட் USல ரொம்பவே ஃபேமஸ். இப்போ இந்தியால இவங்க தான் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா எங்க அத்தை ரொம்பவே நல்லா வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்க வீட்ல யாருக்காவது நீ பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட பிரான்ச்சஸ் சென்னை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர்ல இருக்கு. அம்மா, என்னடி? என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா, நான் போய் கொண்டாடிட்டு வந்துடுறேன். ஏய், கருப்பு ட்ரெஸ் ஏண்டி போட்டிருக்கிறேன்? நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. கலர்ல என்னமா இருக்கு? கருப்பு நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுமா. அதை போட்டுட்டு போய் தான் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு. அம்மா, இப்போ ஓகேவா? இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. சீக்க வந்த கோழி மாதிரி இருக்கா மகாலட்சுமியா? டேய், கண்ணத்துல ஏன்டா கை வச்சிருக்கிற? ஃபர்ஸ்ட் கையெடு. ஏமா? கண்ணத்துல கை வச்சா கஷ்டம், கரண்ட் ஸ்பீடுல வரும், கையடுறா. ஐயம்மா. டேய், தலகளுக்கு நான் படுக்காதடா, குடல் விழுந்துரும். சோபா முடியல. அதான் சொன்னேன்ல. என்னம்மா குழம்பு இன்னைக்கு? கறி குழம்புடா.
அம்மா அப்ப நான் இன்னைக்கு டிஃபனுக்கு சிக்கன் எடுத்துட்டு போவா? ஐயோ வேண்டாண்டி, கருப்பு வந்துருவான். யாருமா உங்க ஃப்ரெண்டா? கருப்பே கறி சாப்பிடுவான்டா. டேய் அவன் கறி சாப்பிட்டு பத்தலைன்னா நம்மளையும் கறியை நினைச்சு சாப்பிடுவான்டா. ஐயோ நம்ம அம்மா சூடோ சயின்ஸை கத்துட்டு நம்மள கதற விடுறாங்களே. நியூ மாம் ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? இதுதான் நியூ மாம் ஃபேஸ். ஒரு கண்ணில் ஐலைனர் அழிஞ்சி ஒரு கண்ணில் அப்படியே இருக்கு. போ பண்ணுற டைமிங் அதனால. மணி இப்போ காலையில் 9, இன்னும் மூஞ்சி கூட நான் கழுவல. திஸ் இஸ் ஹாப்பி நியூ மாம். எதுக்கு அழுவா, எதுக்கு நெளிரா, எதுக்கு எந்திரிக்கிறாங்கன்னே தெரியல. அழுதுட்டே நெளிஞ்சிட்டே சினிங்கிட்டே இருக்காங்க. என்னால கண்டே பிடிக்க முடியல. சினுங்கும் போது ஹீட் பண்ணா குடிக்கிறாங்க, மறுபடியும் தூங்குறாங்க. படுக்க வச்சா சினுங்குறாங்க, எடுத்து ஃபீட் பண்ணா குடிக்கிறாங்க, தூங்குறாங்க, சினுங்குறாங்க, குடிக்கிறாங்க, தூங்குறாங்க, சினுங்குறாங்க, குடிக்கிறாங்க, தூங்குறாங்க. ரிப்பீட். ஏமா தங்கம், எல்லாமே ரிப்பீட்ல பண்ண வேண்டியதுதான். நம்மளும் ரிப்பீட். படுக்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, ரிப்பீட். தூங்கவே முடியாது, கொஞ்சம் தூங்கலாம். திஸ் இஸ் நியூ மாம் ஃபேஸ். யாரெல்லாம் இப்ப நியூ மாமா இருக்கீங்க, நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மா எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. நம்ம சீக்கிரமா எல்லா கடனையும் கட்டிடலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சாமி. இனிமேல் நாம வேற லெவல் தான். என்ன மச்சான், வேலைக்கு சேர்ந்து ஒரே மாசத்துலயே கார் வாங்கிட்ட போல. ஏய் ஆமாண்டா, எவ்வளவு நாள் தான் நானும் உங்ககிட்டயே கார் கேட்டுட்டு இருக்கிறது. அதனாலதான் புது காரே எடுத்துட்டேன். இப்பதான் நம்ம நல்லா சம்பளம் வாங்குறோம். அடுத்தது புது வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. எந்திரா, வேலை வெட்டிக்கு போகாம எப்படிதான் தூக்கம் வருதோ. ஏதோ இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னேன், எந்திரிச்சு கிளம்பு. இந்த தடவைனாலும் வேலை வாங்கிட்டு வா. எது இன்டர்வியூவா? அப்ப இத்தனை நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? சோ என் வாழ்க்கை இப்படி கனவுலயே போயிரும் போலியே. ஏங்க, நானும் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசினா பேசவே மாட்டாங்க. ஏய் இது என் மேனேஜர் அனுமா. மேனேஜர் தானே, ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்களா? ஏய் அதான் மேனேஜர்னு சொல்றேன்ல, சும்மா சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காத. சரி இப்ப கால் பண்ணுங்க. சத்யா தேவையில்லாம வம்பு பண்ணாத, கம்முன்னு இருந்துரு. இப்ப கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணி தொலைறண்டி. ஹலோ. ஏய் எப்ப ஃபோன் பண்ணாலும் உன் பொண்டாட்டி தான் எடுக்கிற, மாட்டிக்கு போற. சரி கூப்பிடுற வெய். இதான் உங்க மேனேஜரா? நான் எந்த வகையில உங்களுக்கு வர வச்சேன்? 5 வருஷமா உங்களை நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன குறை வச்சனா? உன்னால ஒரு குழந்தை பெத்து தர முடிஞ்சா? ஊர்ல இருக்கவங்க என்ன எப்படி பேசணும் தெரியுமா? நானும் ஹாஸ்பிடல் போயிட்டு தானுங்க இருக்கேன். நானும் ஹாஸ்பிடல் போன எல்லாம் சரியா இருந்தா நினைச்சேன். ஆனா ஒரு மயிர் இல்ல. நான் அவ கூட எப்ப வேணா எப்படி வேணா இருப்பேன். நீ மூடிட்டு தான் இருக்கணும். குழந்தை பெத்துக்க வக்கலாத நீ திமிரு பேசுறியாடி? உனக்குதான் ஆஸ்பத்திரியில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா. உன் புருஷனை ஒரு நாளைக்கு செக்கப்புக்கு தான் கூட்டிட்டு போ. அம்மா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை தப்பா பேசுவாங்கம்மா. அது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. ஐயோ கடவுளே. இந்த பாட்டு எதுக்குன்னா, சத்யா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா மேலயோ யாரோ ஒருத்தர் மேல பாசம் இருக்கும். ஆனா என் பொண்ணுக்கு பியாரா அப்பா மேல பாசம். என் மேல ரொம்ப பாசமா இருக்கனால இந்த பாட்டை வந்து ஆராத்யா சபரீஷ்க்கு டெடிகேட் பண்றேன். ஐ லவ் யூ ஆராத்யா சபரீஷ். அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சின்ன அருவிப்பும் இன்றி சுருவாளே. பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். ஆறுகுட்டி நான் தாங்க மரோடு வா விருது. ஹலோ பேபிடா, தங்க பொண்ணு. அம்மாவும் பாப்பாவும் எங்க ரெடியா இருக்கீங்க? கோயிலுக்கு போறோம், முருகன் கோயிலுக்கு போறோம். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அம்மா பாரு. எங்க வந்தீங்க? முருகர் மாமாவை பார்க்க வந்தோம். முருகரை மாமா வாக்கிட்டீங்களே. ஆறுகுட்டி கூட எங்க. ஹலோ அம்மாவும் பாப்பாவும் என்ன பண்றீங்க? நாங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆறுகுட்டியும் அம்மாவும் கியூட்டா இருக்கீங்க. அங்க பாரு.
பாருங்க கியூட்டா இருக்கும்னு சொல்றாங்க. நாங்க கோயிலுக்கு வர்றதுக்காக 2 பேரும் சூப்பரா கியூட்டா ரெடி ஆயிருக்கோம். எங்க வந்தீங்க அப்பாவும் பொண்ணும்? நாங்க சிவன் ராத்திரிக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட்றதுக்கு. கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? அன்னைக்கு முருகர் மாமா கோயிலுக்கு, இன்னைக்கு தாத்தா கோயிலுக்கு, சிவன் தாத்தா கோயிலுக்கு. ஏம்மா சிவன் தாத்தா கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். அட சும்மா இருங்கப்பா, நாங்க வேடிக்கை பார்க்கணும். லைட் எனக்கு வந்துருச்சு சாப்பாடு, இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. அடிப்பாவி, சாப்பாடு வந்தோடனே பாப்பாவை எங்கிட்ட தள்ளுற? சாப்பாடு முக்கியம், பாப்பாவும் முக்கியம். ஆனா நான் சாப்பிடும் போது பாப்பா வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அதனால அப்பா கிட்ட போய்க்கோங்க. பாருங்க உங்க அம்மா சரியான தீனி பண்டாரம்.